வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது பெயர் சொல்லை பற்றிய ஒரு விளக்கத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். முன்னைய வீடியோவில் வினைச்சொல்லுண்டா என்னென்று படிப்பிச்சு போட்டலாம். வினைச்சொல்லுண்டா இப்படித்தான் பண்புகளை பற்றி படிச்சிடணும். இன்றைக்கு படிக்க போகிறது பெயர் சொல்லுண்டா அதில் பண்புகள் அது எப்படி இனங்கான்ற விடயங்களை பற்றி படிக்க போகிறோம். சரியா? பெயர் சொல்லண்டா முதலாவது தெரிஞ்சிருக்கணும். பெயர் சொல் எப்போதும் காலம் காட்டாது. அதில் பண்பு காலம் காட்டாது. இப்ப கமலன், மாடு இதெல்லாம் காலம் காட்டுதா? இல்லை. அப்ப இது காலம் காட்டாது. நம்ம வினைச்சொல் பார்த்தோம்னா காலம் காட்டும். இது காலம் காட்டாது. அடுத்தது வேற்றுமை உருவை ஏற்கும். வேற்றுமை உருவை ஏற்கும். வேற்றுமை உருவை ஏற்கும்டா அந்த முதலாம் வேற்றுமை தொடக்கம் 8ஆம் வேற்றுமையான உருவுகளை பெயர் சொல் ஏற்று வரும். இப்போ கமலன் சக ஐ கமலனை என்று வேற்றுமை உருவை ஏற்று வரும். மாடு சக ஆல் மாட்டால் என்ற இந்த வேற்றுமை உருவுகளை ஏற்று வர மாதிரி இருக்கும். அடுத்தது அடைமொழிகளை ஏற்று வரும். அடைமொழிகளை ஏற்கும். அந்த வகையில கமலன் வீடியோ பார்த்திருக்கலாம். ஒரு ஆள் கமலன் ஒரு ஆள் வீடியோ பார்த்திருக்கலாம். அவரு அடைமொழி ஏற்றால் நீளமான கமலன், உயரமான கருப்பான, அப்படி என்ன செய்து அடைமொழிகளை ஏற்று வார மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட இனங்காணக்கூடியது தான் பெயர் சொல். அடுத்தது நம்ம பார்க்க போறது பெயர் சொற்கள் 6 வகைப்படும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெயர் சொல் 6 வகைப்படும். தெரிஞ்சாக்களும் இருப்பீங்க, தெரியாங்களும் புரிஞ்சு கொள்ளலாம். அந்த வகையில் முதலாவது பெயர் சொல்ற வகை இடப்பெயர். இடப்பெயர் என்று சொல்றது ஒரு இடத்தை குறிக்கிற மாதிரி வரும். இப்ப இலங்கை, பாடசாலை, யாழ்ப்பாணம், இப்படி ஒரு இடத்தை குறிக்கிற மாதிரி அது இடப்பெயர். ஈஸியா நம்மளால இனம் காணக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது பொருட்பெயர். பொருட்பெயர் ஒரு பொருளை குறிக்கிறது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கதிரை, மேசை, அப்படி ஏதாவது ஒரு பொருளை குறிச்சு வரணும்டா அப்படி கதிரை, மேசை, பலகை அப்படி குறிச்சு வந்ததுன்னா அது ஒரு பெயர். மூணாவது காலப்பெயர். ஒரு காலத்தை ஒரு உணர்த்தி வந்ததுண்டா அது காலப்பெயர். மாறி, கோடை, தை, அப்படி ஒரு காலத்தோட உணர்த்தி வந்ததுண்டா அது காலப்பெயர். நாலாவது சினைப்பெயர். சினைப்பெயர் என்றால் ஏதாவது ஒன்றுண்ட உறுப்புகள். இப்போ மரம் என்றா அதுல உறுப்பு என்ன? இலை, தண்டு, அப்படி
அடுத்தது மனிதன்டா அவனோட கை கால் அப்படி ஏதாவது ஒரு உறுப்பை உணர்த்தி வர்றது சினைப்பெயர். அஞ்சாவது குணப்பெயர், குணப்பெயர் அல்லது பண்பு பெயர் என்று சொல்லுவாங்க. பண்பு பெயர், பண்பு பெயர் அது வந்து ஏதாவது ஒரு பண்பை உணர்த்தி வரும். இப்போ வந்து மரம்னா நீளமான மரம், அடுத்தது நீளம் வட்டம், இப்போ வந்து மேசை வட்ட மேசை அப்படி சரி, அது இழந்தார் ஒரு பண்பை உணர்த்தி வரும். சிவப்பு மாடு அப்படி ஏதாவது ஒரு பண்பை உணர்த்தி வர்றது தான் ஒரு பண்பு பெயர் என்று வரும். அடுத்தது வந்து பார்க்க போறது 6வது வகை வந்து தொழிற்பெயர். தொழிற்பெயர் வந்து தொழிற்பெயரை நம்ம பார்க்கணும். தொழிற்பெயர் எப்போதும் இத்தல் தல் என்றதுல அந்த இறுதி எழுத்து முடிவடையும். அப்ப படித்தல் சிரித்தல் அப்படி ஏதாவது இதுல முடியும். இது வந்து படித்தல் சிரித்தல் என்றதெல்லாம் காலம் காட்டாது. என்ன காலம் படித்தல் என்ன காலம் காட்டுது காட்டல. இப்போ உங்களுக்கு வினைச்சொன்மா இருக்கும், ஆனா இது காலம் காட்டல. இவ்வளவும் தான் இந்த பெயர் சொல்லுன்ற 6 வகையும். உங்களுக்கு கிளியரா விளங்கியிருக்க மாட்டேன் நினைக்கிறேன். பெயர் சொல்லண்டா அதில் பண்புகள் அதில் வகைகள் இதை பற்றி உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் இருக்கும் என்று நினைக்கிறேன். இதுதான் இடப்பெயர், பொருட்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். இப்படியான ஒரு விளக்கம் உங்களுக்கு இருக்கும் என்று நினைக்கிறேன். தொடர்ந்து நான் வீடியோ போட்டு கொண்டிருக்கிறேன். நீங்களும் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை தாங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச இதில் இருக்கிற நிறைகளை மற்றவங்கள்ட்ட சொல்லுங்கள், குறைகளை என்னட்ட சொல்லுங்கள். பாய்.